Democracy has become a popularity contest. If you are popular enough, you will be winning the election. It's simple. If you're a charismatic manipulator, you win the election. If you're so narcissistic enough, you win the election. That's why democracy fails here. Because most of the population, most of the people, we find the manipulators attractive. We find the people who just gives the false hope attractive. Because we are itself a narcissistic people. That is why we throw them in the power and we enjoy it. Okay, one among me win the election. Like that. பொதுவா எந்த ஒரு மொழிபெயர்ப்பு காணொலியை நான் போடணும்னு விரும்பி போட்டது கிடையாது. ஆனா இந்த பெண் இவங்க பேசுனது பாத்தீங்கன்னா மண்டையில சும்மா சுருன்னு அடிச்சுது. இவ்வளவு நாள் ஜனநாயகத்தை நம்ம உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சவன், ஆனா இப்படி ஒரு ஈஸியா அடிச்சுக்க ஜனநாயகத்தை தும்சம் பண்ணிருக்காங்க இந்த பெண்ணு. இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அரிஸ்டோக்ராட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜனநாயகத்துக்கு மாற்றா ஸ்டூவோக்ரசி அப்படின்னு ஒரு கான்செப்டை ஆட்சி முறையா இவங்க வலியுறுத்துறாங்க. ஸ்டூவோக்ரசி அப்படின்னா என்னன்னு முழுசா எனக்கு தெரியல, நானும் பார்க்கணும். ஸ்ட்ராட்டோக்ரசி அப்படின்னா ராணுவ ஆட்சி முறை, ஸ்டூவோக்ரசினா என்னன்னு இவங்க சொல்லிருக்காங்க. ஒரு வீடியோ இருக்கு, உங்களால முடிஞ்சா போய் பாருங்க. ஆனா இவங்க பேசின இந்த ஒரு காணொலி என்ன பெரிதும் பாதிச்சிருச்சு. அது அவங்க பேசினதை நான் அப்படியே ஜஸ்ட் தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். ஜனநாயகம் என்பது ஒரு புகழின் போட்டியாக மாறி வருகிறது. யார் அதிகமாக புகழ் பெறுகிறார்களோ அவர்கள் ஜனநாயகத்தில் தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். யார் ஏமாற்றுகிறார்களோ ஏமாற்றி புகழ் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். யார் ஒரு சுய விரும்பி தன் விரும்பிய நார்சிஸ்டிக்கா இருக்காங்களோ அவர்கள் கண்டிப்பாக ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவார்கள். எனவே ஜனநாயகமே தோல்வி அடைகிறது. ஏனென்றால் பொய் வாக்குறுதிகளும் கவர்ச்சியும் இந்த மேனிப்புலேஷன், அதாவது மக்களை ஏமாற்றக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ஜனநாயகத்தில் பெரிதும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவர்களா இருக்கிறார்கள். சொல்லப்போனா மக்களே ஒரு சுய விரும்பி தன்னல விரும்பி சுய நேசம் கொண்டவர்களா இருக்கிறார்கள். அதனால்தான் தன்னை போன்ற ஒரு சுயநேசம் கொண்ட ஒருவரை அதிகாரத்தில் அமர வைத்து எங்களில் ஒருவரை நாங்கள் அதிகாரத்தில் அமைத்து விட்டோம் என்று கைத்தட்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வாக்கியம் அவங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்களான்னு தெரியல, அவங்க பொதுவா இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது எங்க பொருந்தோ இல்லையோ தமிழ்நாட்டுல நச்சுன்னு பொருந்தது. ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நார்சிசம் சுய விரும்பி இந்த தன்னில விரும்பின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நார்சிசம் எப்படி இருக்குன்னா, தான் கட்சியில இருக்கிறவன் பாத்தீங்கன்னா டன் கணக்குல போதைப் பொருள் கடத்துறான், ஒயின் ஷாப் நடத்துறான், பிளாக் டிக்கெட் விற்கிறான், பெண்களை போட்டு அடிக்கிறான், ரவுடித்தனம் பண்றான். ஆனா இவங்க நான் மக்களுக்கு நாங்க இதுல இருந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பாத்தீங்களா. ஆட்சிக்கு இன்னைக்கு ஜூன் 10 மே 10 இருந்து ஒரு மாசம் ஆச்சு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அது 20 ரூபாய் ஆயிடுச்சு. கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்க. ஆனா அது 500 யூனிட் மேல போனா கிடையாதான், பாதி இடத்துல கரண்டே கிடையாதான். 1000 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கான உரிமை தொகையை 2500 ஆகுறேன்னு சொன்னாங்க. பிரசிடன்ட் 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ள வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது 50,000 ரூபாய்க்கு உள்ள கடன் வாங்கிட்டு தான் அந்த தள்ளுபடியா, அதுக்கு மேல போனா வெறும் 10,000 தான் பண்ணுவாங்களாம். என்ன இதுரா, ஒரு விவசாயியை எவ்வளவு கேவலமா, ஒரு 50,000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம 5 ஏக்கர் வச்சுக்கிறவங்க வெறும் 50,000 மேல வாங்கக்கூடாதான். இவன் மட்டும் ஒரு படத்துக்கு சம்பளமா 300 கோடி வாங்குவாங்க. இவங்க ஒரு படத்துக்கு சம்பளமா 300 கோடி வாங்குவாங்க. இவங்க இப்ப இருக்கிறவங்க எம்எல்ஏ எல்லாம் 5 சம்பளம் வாங்குவாங்க. ஆனா ஒரு விவசாயி 50,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்க கூடாதான். என்ன மாதிரி ஒரு நார்சிசம் பாத்தீங்களா. இந்த மாதிரி நார்சிஸ்டிக் ஆளை உட்கார வச்சுட்டு இன்னைக்கும் அவர் எவ்வளவு அழகா ட்ரெஸ் போடுறாரு, அவர் எவ்வளவு அழகா லஞ்சு சாப்பிடுறாரு, அவர் எவ்வளவு அழகா ஆபீஸ் வர்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கோம்ல. இதுதான் ஜனநாயகமா. இந்த ஜனநாயகம் ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது. சனாதனத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஜனநாயகத்தை ஒழிங்கப்பா.